राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 11. ஒரு நாள் பரசுராமர் ஜனகரின் அரண்மனைக்கு வந்தார். அவர் பூமியில் இருந்த சத்திரியர்களை எல்லாம் கொல்ல சபதம் செய்து அப்படியே பலரையும் அளித்தவர். வந்தவரை வரவேற்று விருந்து கொடுத்தார் ஜனகர். சாப்பிட்டு முடித்து வெளியே வந்த பரசுராமர் தான் அங்கே வெளியில் வைத்துவிட்டு போன தனது வில்லை காணாமல் திடுக்குற்றார். கோபம் கொந்தளிக்க ஆயிரக்கணக்கான யானைகள் சேர்ந்தும் கூட தூக்க இயலாத அத்தனை வலிமையான என்னுடைய தனுசை யார் எடுத்துக்கொண்டு சென்றது என கர்ஜித்தபடியே ஜனகருடன் சேர்ந்து வெளியே வந்து தேடினார். ஆனால் அவர்கள் இருவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஜனகரின் மகள் அந்த வில்லை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதை கண்டனர். தந்தையை கண்டதும் வில்லை கீழே போட்டுவிட்டு உடனே அங்கிருந்து ஓடிவிட்டாள். இதை கண்ட பரசுராமர் ஜனகரை பார்த்து, என்னுடைய அவதார பணி இத்துடன் முடிந்தது. இனி இந்த வில் இங்கேயே இருக்கட்டும். உடனடியாக உனது மகளுக்கு ஒரு சுயம்வரம் ஏற்பாடு செய்து இந்த வில்லை எவர் தூக்கி அதை நான் ஏற்றுகிறாரோ அவருக்கே மனம் செய்து வை என கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார். விரைவிலேயே ஜனகரும் சீதைக்கு சுயம்வரம் என அறிவித்து எல்லா தேச மன்னர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். அங்குதான் தாமும் போகிறோம் என விஸ்வாமித்தர் சொல்லி முடித்தார். அனைவரும் கூடிய அந்த சுயம்வரத்துக்கு அழைப்பு இல்லாமலேயே ராவணனும் வந்தான். வில்லை தூக்கி நான் ஏற்றுபவருக்கே தன் மகள் என்னும் நிபந்தனையை ஜனகர் அறிவித்ததும் அனைவரும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு வந்து வில்லை தூக்கக்கூட முடியாமல் தோற்று போயினர். இறுதியாக ராவணன் முன்வந்து, இந்த வில்லை தூக்குவது என்பது எனக்கு மிகவும் அற்பமானது. இதை ஒரு நொடியில் நான் உடைத்தெறிவேன். பலவீனமான ரிஷிகளும் மன்னர்களும் ஆகிய உங்களால் இதை தூக்கக்கூட முடியாது என எனக்கு நன்றாக தெரியும். எவன் ஒருவனால் மட்டுமே இதை தூக்கவும் உடைக்கவும் முடியும்? சீதை எனக்கே மணமகள் ஆவாள். நானே அவளை மணப்பேன் என ஆணவத்துடன் பெருமை பேசிக்கொண்டே தனது பலம் அனைத்தையும் திரட்டி அந்த தனுசை தூக்க முற்பட்டான். சற்று அசைந்து கொடுத்த அந்த தனுஷு அவன் மார்பின் மீதே விழுந்து அவனை அழுத்தி மூச்சு முட்ட செய்தது. பரிதாபமாக ஓலமிட்டபடியே அங்கிருந்தவர்களை தனக்கு உதவி செய்யுமாறு அலறினான். சபையில் இருந்த ராமன் உடனே சென்று அந்த வில்லை அனாசமாக தூக்கினான். விஸ்வாமித்திரன் கஞ்சாடை காட்ட அந்த வில்லை இரண்டாக முறிக்கவும் செய்தான். ஒரு யானையின் மீது அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதை தன் கையில் இருந்த மாலையை ராமனின் கழுத்தில் சூடினாள். ராவணன் குழப்பத்துடனும் அவமானத்துடனும் அரச சபையை விட்டு வெளியேறி இலங்கை நோக்கி சென்றான். ஜனகர் உடனடியாக இந்த நல்ல செய்தியை தசரதனுக்கு தெரிவித்து மிதிலைக்கு வரச்சொல்லி அழைப்பு விடுத்தான். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தசரதன் தன் மனைவிமார்கள், புதல்வர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் மிதிலைக்கு சென்றான். திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ராமனை சீதைக்கும் ஊர்மிளா, மாலதி, சருதகீர்த்தி என்னும் தனது மற்ற 3 புதல்வியரை முறையே லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனனுக்கும் மனம் முடித்து வைத்தான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.